ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இல்யூஷன் தாங்க 3D இல்யூஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதனால் வந்து பாருங்கள் 3D இதில் மாடலில் உள்ளது. எந்த டைரெக்ஷனில் வச்சாலும் அது நம்மளே பார்க்குற மாதிரியே இருக்குங்க. பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும். ஏதாவது ஒரு மூலையில் வச்சுட்டு எங்கிட்ட சுற்றி பார்த்தாலும் அந்த கண் வந்து நம்மளே நோக்கி வந்து பார்க்குற மாதிரியே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களே பார்க்குற வந்து ஒரு டிராகன் வந்து செய்ய போகிறோம். 3D டிராகன். இது வந்து ஒரு இல்யூஷன் தான். அது வந்து நீங்கள் எங்கே போனாலும் வந்து உங்களே வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். எங்கிட்டு திரும்பினாலும் உங்களே வந்து பார்க்கும். அதாவது கண் வந்து எங்கே போனாலும் மூவ்மெண்ட் வந்து உங்களே பார்க்குற மாதிரி ஃபீலாக இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு டிராகன் தான். பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க. ஒரு 10 ரூபாய் செலவில் செய்யலாம். எப்படின்னா ஒரு பிரிண்ட் அவுட் இந்த மாதிரி கலர் பிரிண்ட் அவுட் வந்து எடுக்கணும். கலர் பிரிண்ட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்து பிரிண்ட் அவுட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதைப்படி தான் கட் பண்ணணும். அதை எப்படி கட் பண்ணுறது, எப்படி ஜாயின் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது போக வந்து மடிக்கிறதும் கரெக்டாக வந்து மடிக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 3D இல்யூஷன் டிராகன். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் வந்து தந்திருப்பாங்க. ஒரு சீட் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நோட் பண்ணுற மாதிரியே வந்து தந்திருப்பேன். அதாவது உங்களுக்கு கற்றுக்கலாம் அதில் எந்த மாதிரி வந்து மடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மவுண்டைன் ஃபோல்டுனா அந்த மாதிரி மேலே அதாவது கூர்மையாக இருக்கிற மாதிரி வைக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா பள்ளத்தாக்கு இதுனா கொஞ்சம் இப்படி வந்து மடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து இதில் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் வந்து உங்களுக்கு கற்றுக்கலாம். அது போக இது வந்து பார்த்திங்கன்னா சேமாக இது மாதிரி தான் மடிக்கணும். அது போக இந்த ட்ராகனும் வந்து அதே மாதிரி தான் வந்து மடிக்கணும். இது வந்து டைனோசர், இது ட்ராகன், அதுக்கடுத்து இது வந்து பூனை. சரி ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வெட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டுறதும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் இந்த இதில் வந்து வெட்டுறது அளவுக்கே வந்து வெட்டிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு அந்த A4 சீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை இதில் வந்து இருக்கக்கூடாது. தேவையில்லாத பீஸ் எதனா இந்த மாதிரி வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். பார்த்து வந்து வெட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து கொஞ்சம் அழகாக வந்து வெட்டிக்கோங்க. அப்போனா தான் வந்து மடிக்கும் போல் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூணையும் நம்ம வந்து வெட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் வந்து வெட்டணும். பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வரைக்கும் சில இது வந்து வெட்ட சொல்லியிருப்பாங்க, அங்கே வரைக்கும் வந்து வெட்டி இருக்கணும். அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து விட்டுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து வெட்டினா தான் நம்மளுக்கு வந்து அதை ஒட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி தான் 3 டிராகனையும் வந்து வெட்டியிருப்போம் பாருங்கள். கழுத்து இந்த இங்கே வரைக்கும் வெட்டியிருப்போம். அதுக்கடுத்து அதிலே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுபடி வந்து வெட்டிக்கோங்க. இதுக்குன்னா பாருங்கள் இந்த டாட் வரைக்கும் போகணும். ஸோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இதை வந்து வெட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்து தான் வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து வரணும். சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த டிராகன் வந்து ரெடி பண்ணலாம். இங்கே கோடுனா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து பின்னாடி கூடி வந்து ஃபோல்டு வந்து பண்ணணும். இந்த மாதிரி மடித்து விட்றணும். அதுக்கடுத்து இதை வந்து இந்த சைடு வந்து மடித்து விடணும் லைட்டாக. இந்த மாதிரி ரொம்ப அழுத்தினா மடித்து விடணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக வந்து மடித்து விட்டுக்கோங்க. அது போக இதை வந்து இங்கே ஸோ இந்த மாதிரி தான் எல்லா டிராகனுக்கும் வந்து இந்த மாதிரி தான் வந்து வரும். ஃபேஸ்க்கு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வந்து பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து மடித்து காட்டுறேன் உங்களுக்கு. இதை வந்து இங்கே வந்து மடிச்சிருக்காங்களா, எல்லா இடத்தையும் வந்து மடிச்சு விட்ருங்க. இப்போ எல்லா இடமும் மடித்து விட்டாச்சு. மடித்து விட்டதுக்கு ஃபெவிகால் வந்து யூஸ் பண்ணி ஒட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்மு யூஸ் பண்ணால் கூட அது வந்து சரியாக வந்து அந்த டயத்தில் இன்ஸ்டண்ட்டாக ஒன்றே ஒட்டாது. ஸோ அதனால் ஃபெவிகால் இந்த மாதிரி ஒட்டுங்க. பேப்பரில் வந்து டக்குன்னு வந்து ஒட்டிடும். ஸோ அதுக்காக இப்போ வந்து இதாக இருக்குது பார்த்தீங்களா, நான் வளைச்சி விட்ருக்கோம்ல, இதை வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டணும். இதை வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டணும். ஸோ இந்த மாதிரி தான் ஜஸ்ட் வந்து அப்படியே லைட்டாக வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க. ரொம்பனா தேவையே இல்லை, பேப்பர் தான் நம்மளுக்கு. ஸோ அதனால் லைட்டாக வந்து அப்ளை பண்ணி வச்சாலே நம்மளுக்கு வந்து ஒட்டிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டியாச்சு பாருங்கள். கரெக்டாக வந்து அந்த சேஃபுக்கு ஏற்ற மாதிரி வந்து வெட்டியே ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து மேலே வந்து ஃபேஸ்க்கு வந்து வரணும். அந்த ஃபேஸ்க்கு வந்து எப்படி வந்து மடிக்கிறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கோடு வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கோடில் வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து இந்த மாதிரி கீழே கூடி வந்து மடிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த இதை ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டே மடிச்சு விட்ருங்க. அப்படின்னா தான் வந்து ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா தந்திருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியே வந்து மடித்து வந்து ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம 3 தான் மடிச்சு விட்டுட்டுமா. மடிச்சு விட்டதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா மடிக்கணும். இங்கே வந்து தந்திருப்பாங்க. அதாவது கரெக்டாக அந்த இது இருக்குது பார்த்திங்களா, இங்கே வந்து ஒரு மேலே வந்து மலை மாதிரி சேஃப்க்கு இந்த மாதிரி வந்து வைக்கணும். மவுண்டைன் ஃபோல்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மடிச்சுக்கணும். அதுக்கடுத்து இங்கே இருக்குது பார்த்திங்களா, இங்கே வந்து பள்ளத்தாக்கு மாதிரி இப்படி வந்து மடிக்கணும். ஸோ இது மட்டும் கரெக்டாக மடிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த இல்யூஷன் வந்து வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து மடிச்சு விட்றேன். அவ்வளோதான், மடிச்சு விட்டாச்சு. 2 மடிப்பு மடித்தாச்சு. அதுக்கடுத்து இங்கே இது வந்து இப்படி வெளியே கூடிங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மடிப்பே அந்த மாதிரி 3 விதமாக வந்து வரும். வந்ததுக்கு அடுத்து இதை வந்து நம்ம ஒட்டணும். அதாவது இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஒட்டும் பாருங்கள்.
இந்த மாதிரி வந்து மடித்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து ஒட்டும். ஸோ அவ்வளோதான். அப்படி ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஸோ இங்கேயும் வந்து ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இப்படி பண்ணிவிட்டு பார்த்தோம்னா வேறு லெவலில் இருக்கும். எல்லா இடமும் அப்ளை பண்ணிவிட்டு கடைசியாக வந்து 3 இதையும் சேர்த்தாப்பில் வந்து ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே கொண்டு வந்து ஒட்டிடுங்க. அடுத்து இதையும் வந்து அது மாதிரியே வந்து ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து வரும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். இதுக்கடுத்து இதையும் நான் வந்து அதே மாதிரியே நம்ம வந்து மடித்து வந்து ஸ்பீடாக வந்து ஒட்டிக்கிறேன் நான். இது வந்து இந்த மாதிரி வந்து மேலே மடிக்கணும், இதை வந்து கீழே வந்து மடிக்கணும். அதுக்கடுத்து இதையும் வந்து பார்த்திங்கன்னா இதை கீழே மடிச்சிருக்கோம்னா இது மேலே இந்த மாதிரி வந்து மடிக்கணும். அதுக்கடுத்து இதை வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து இங்கே வந்து ஒட்டணும். ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து இங்கனக்குள்ளே ஃபோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு கீழே வந்து இதை வந்து முடிச்சு விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கரெக்டாக வந்து ஒட்டியிருக்கோம் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து வைக்கும் போதே உங்களுக்கு தெரியும், எங்கள் டைரெக்ஷனில் வச்சாலும் உங்களையே பார்க்குற மாதிரியே வந்து இருக்கும், ஃபீல் இருக்கும். ஒரு கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா கூட பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். எந்த டைரெக்ஷனில் வச்சாலும் உங்களையே வந்து பார்க்கும், வேறு லெவலில் இருக்கும் பாருங்களேன். இது ஆனால் ஆக்சுவலாக வந்து பாருங்கள், இது வந்து சேமாக வந்து ஒரே டைரெக்ஷனில் தான் நிற்கிது. கீழே வச்சு பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும், உங்களே பார்க்குற மாதிரியே ஃபீல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இதை வந்து ஃபைனலாக காட்டுறேன் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வந்து ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி மடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து உங்களை உள்நோக்கி வரணும், அடுத்து வெளிநோக்கி வரணும், அடுத்து இது வந்து உள்நோக்கி வரணும். இது வந்து உள்நோக்கி வந்தால் தான் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையும் அதே மாதிரியே வந்து மடிச்சிடுறேன். மடித்ததுக்கு அடுத்து ஃபைனலாக வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ட்ராகனை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதை பாருங்கள், இதுவும் நம்மளுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது. அங்கிட்டு இங்கிட்டு திரும்ப போல் வந்து நம்மளை நோக்கியே வந்து பார்த்திங்கன்னா வர மாதிரியே வந்து இருக்கும். அதுக்கடுத்து இது வந்து பூனைக்குட்டி. இது பூனைக்குட்டியும் நம்மளுக்கு எங்கே வச்சு பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இந்த ட்ராகன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அப்படியே ரியலாக வந்து இருக்கிற மாதிரியே வந்து வரும். இந்த 2 இது வந்து ரொம்ப ரியலாக வந்து இருக்கிற மாதிரியே வந்து இருக்கும். 3D அந்த இது வந்து வியூனா பயங்கரமாக இருக்கும். இல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே சுற்றி காட்டுறேன் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், 3 வேறு லெவலில் இருக்குது. எங்கிட்ட வச்சாலும் வந்து பாருங்கள் உங்களையே தாங்க பார்க்கும். நீங்கள் எந்த டைரெக்ஷன் வச்சாலும் அப்படியே அழகாக வந்து உங்களை வந்து அப்படியே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த டைரெக்ஷனாக எவ்வளோ வச்சாலும் தலையை எவ்வளோ திருப்புற மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு அது வந்து ஒரு இல்யூஷன் மாதிரி தான். நம்மளுக்கு எங்கே போனாலும் நமக்கு வந்து பார்க்குற மாதிரியே வந்து ஃபீல் இருக்கும். ஸோ அதுதான் இதில் உள்ள ஸ்பெஷலேங்க. பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு எங்கேயாவது வச்சிங்க அப்படின்னா நீங்கள் எங்கிட்டு போய் மூவ் பண்ணி பார்த்தாலும் உங்களையே டைரெக்ஷன் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோவா தெரில அப்படின்னா ஒரு கண்ணை மூடிட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நல்லாயிருக்குங்க. எனக்கே காமெடியாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. அங்கிட்டு இங்கிட்டுன்னு வந்து வச்சு பார்த்தாலும் அது வந்து நம்மளையே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கிட்டு பாருங்கள் எவ்வளோ தூரம் தலையை சாய்ச்சி பார்க்குற மாதிரி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருக்குது.
இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? பார்த்துருப்பீங்க, அது வேறு லெவலில் இருக்குது. எங்கிட்டு வந்து போனாலும் பாருங்கள், நீங்கள் வந்து எந்த டைரெக்ஷனில் இருந்து பார்த்தாலும் உங்களை நோக்கியே பார்க்குற மாதிரியே இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. வீட்டில் வந்து ஒரு மூலையில் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து எங்கிட்டு நீங்கள் போயிட்டு வந்தாலும் வந்து அந்த கண் வந்து உங்களையே பார்க்குற மாதிரி இருக்கும். அது செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சின்ன ப்ராஜெக்டாக கூட நீங்கள் வந்து ஸ்கூல் பசங்க வந்து பண்ணலாம். இது வந்து ஒரு இல்யூஷன் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்து வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி எங்கிட்டு போனாலும் நம்மளையே பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணலாம். இது ஒரு 10 ரூபா தாங்க. கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக பண்ணலாம். அதோட டெம்ப்ளேட் வந்து லிங்க் வந்து நான் கூகுள் டிரைவ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.